இதழில் வெளிவந்த சுகுமாரன் அவர்களுடைய ஒரு கவிதையை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கவிதைக்கான ஒரு பின் குறிப்பை நான் முன்னாலேயே சொல்லிடுறேன். 2023 பிப்ரவரி 28 அன்று அமெரிக்க இஸ்ரேல் குண்டுவீச்சில் 300 குழந்தைகள் கொல்லப்பட்டதாக யூனிசெஃப் உடைய அறிவிப்பு வந்திருக்கு. அவங்க அறிவிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதை ஒட்டி சுகுமாரன் ஒரு அற்புதமான கவிதையை காலச்சுவடு இதழில் எழுதியிருக்காரு. 300 குழந்தைகள் தலைப்பு. அவர்கள் 300 பேர் இருந்தார்கள். அவர்களுக்கு 300 அம்மாக்களும் 300 அப்பாக்களும் இருந்தார்கள். இதைவிட அதிகம் அண்ணன்மாரும் அக்கால்மாரும் தம்பிமாரும் தங்கைமாரும் இருந்தார்கள். அவர்கள் 300 பேர் இருந்தார்கள். 300 பேருக்கும் 300 வீடுகள் இருந்தன. அதைவிட அதிகம் செல்ல பிராணிகளும் செல்ல பறவைகளும் செல்ல தாவரங்களும் இருந்தன. அவர்கள் 300 பேர் இருந்தார்கள். 300 பேருக்கும் 300 புன்னகைகளும் 300 அழுகைகளும் 300 பசிகளும் 300 விடாய்களும் இருந்தன. அதைவிட அதிகம் விளையாட்டுகளும் பாடல்களும் இருந்தன. அவர்கள் 300 பேர் இருந்தார்கள். 300 பேருக்கும் ஒரே பள்ளிக்கூடமும் ஒரே பாடமும் ஒரே பள்ளிவாசலும் ஒரே இறைவனும் இருந்தார்கள். அவர்கள் 300 பேர் இருந்தார்கள். 300 பேருக்கும் 300 வண்ணமுள்ள ஒரே ஊர் இருந்தது. பிசாசுகள் தாண்டவமாடிய நாளுக்கு பின்பு அவர்கள் 300 பேருக்கும் 300 குழிகளுள்ள ஒரே இடுகாடு இருக்கிறது. இது போருக்கு எதிரான ஒரு மகத்தான கவிதை. இதை படிக்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி கண் கலங்குச்சு. சுகுமாரன் அவர்களுடைய கவிதை காலச்சுவடு இதழில் வெளிவந்தது. வாய்ப்புக்கு நன்றி. படித்ததை பிடித்தது தொடர்கிறது. யார் வேண்டுமானாலும் சொல்லலாம்.